வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகளே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது யார் என்றால் எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் அவர்கள் கொடுத்த மனு புகார் உடனடியாக வேலை செய்த செங்கல்பட்டு மாவட்ட பொறியாளர் அருணாச்சலம் பற்றியதுதான். அதாவது ஒரே கேள்வி, பதில் சொல்லுங்கள். ஐஏஎஸ் ஆபீசர் மனு கொடுத்தார் என்பதற்காக உடனடியாக வேலை செய்வீர்கள். அதே பாமர மக்கள் மனு கொடுத்தால் உங்களால வேலை செய்ய முடியுமா? என்ன செய்வீர்கள்? ஆளுக்கு ஒரு சட்டமா? விடயத்துக்கு வருவோம். எங்கே தவறு நடந்தது என்பதை சமீபத்தில் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கி உள்ளது. அதாவது பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் ஆபீசருக்கும் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கும் இருவரும் கணவன் மனைவி, இவர்கள் இருவரும் விவகாரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இவர்கள் வாங்கிய சொத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. பெரிய பங்களா 1.5 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. அதற்கு மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறதுல இருந்து கடன் அடைக்கிறதுல இருந்து ராஜேஷ் தாஸ் அவர்கள் அவருடைய கணக்குகள் செய்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க குடும்ப பிரச்சனை இது. இதுல நம்ம தலையிட வேணாம், யாரும் தலையிடக்கூடாது, நீதிமன்றம் பார்த்தது. ஆனால் இந்த அம்மா உடனடியாக அந்த பங்களாவுக்கு சென்று இங்கு உள்ள கரண்டை, அதாவது மின்சாரத்தை துண்டிக்க வேணும்னு ஒரு மனு யாருக்கிட்ட கொடுக்குறாங்க? செங்கல்பட்டு மாவட்ட மின்சார பொறியாளர் அருணாச்சலம் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வாங்கி அதெல்லாம் பார்க்கணும். மின் கட்டணம் செலுத்தல அப்படின்னா போய் பீச கொடுங்கலாம், கரண்டை கட் பண்ணலாம். இவர் மின் கட்டணம்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க குடும்ப பிரச்சனை. இதுல எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? இது என் வாதம். அடுத்ததா மனுவை பெற்றுக்கொண்டு உடனே போய் வேலையை முடிச்சிட்டீங்க, பீச பிடிக்கிட்டீங்க. இதே ஒரு பாமர மக்கள் கொடுத்திருந்தா உங்களால நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என் வாதம். அடுத்ததாக இந்த அருணாச்சலம் யார் அப்படின்னா, இவர் இதுவரைக்கும் இவருடைய சொத்து, அதாவது லஞ்சம் வாங்கிய சொத்து 500 கோடியை தாண்டி விட்டது. இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்ததுக்கு பின்பு ஒரு மாசத்துக்கு 2.5 கோடி ரூபாய் இவருடைய லஞ்சம். இத நான் சொல்லல, புகாரே போயிருக்கு. இந்த புகார்ல இருந்து இவர் தப்பிப்பதற்கு பீலா வெங்கடேசனை பயன்படுத்திட்டார். எப்படி? பீலா வெங்கடேசனுக்கு உதவி பண்ணி அவர் மூலம் இந்த புகாரில் இருந்து விடுபட இவர் உடனே வேலை செஞ்சிருக்கார். இது குறித்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய மின்சாரத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. மின்சாரத்துறை பதில் மனு செய்யும் போது அருணாச்சலத்தோட வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். இதுக்கு முழுக்க முழுக்க அருணாச்சலமே காரணம் என்று மின்வாரியத்துறை சேர்மன் நண்பர் ராஜேஷ் லக்கானி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். அவர் இப்போது விடுமுறையில் உள்ளதாக தெரிகிறது, இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.